வணக்கம் நண்பர்களே. கிரகங்களில் மெயின் கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் குருவும் சூப்பராக இந்த டைம் மாற போகிறாங்க. அவங்களால உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு தரமான வீடியோ. அப்படி என்ன வீடியோ அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் இயங்குது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். நம்ம அனைவரும் ஜோதிடத்தில் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு மட்டும் பயந்துக்குவோம். அந்த ஒரு கிரகம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரியும். அது சனின்னு. ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அதனால தான் சனி மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு கிரகம் இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூலை மாதத்தில் சூப்பராக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். அதில் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக உங்களுக்கு சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, கூடவே சனினால் ஏற்படக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியோடு சேர்ந்து குருவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு யோகத்தை இந்த மாதம் உருவாக்க போகிறாரு. அதனாலேயும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா பலன்களையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்ற தாள்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியில் பிடிங்கிறது மாதிரி ஏற்பட போகுது. அதனால் இந்த பிடியில் 12 ராசிக்காரங்களுமே சிக்க போகிறோம். இந்த சனி பிடியினால் எந்தெந்த ராசிக்கு சோதனை காலம், யாருக்கெல்லாம் சாதனை காலம், தப்பிக்கிறதுக்கு எளிய பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலேயே கிரகங்களுடைய பயிற்சியில் சனி பகவானுடைய கோப பார்வை தான் மெயினாக ஹைலைட்டாக சொல்லப்படுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே இருக்குது. அதில் ஒவ்வொரு ராசிக்கும் யாருக்கு சோதனை காலம் என்பது குறித்து பரிகாரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2026 ஜூலை மாதம் அதனால் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமையப்போகுது என்பது குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் நிகழக்கூடிய குரு பகவானின் அஸ்தமனமும் மெயின் காரணம். இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ஜோதிட உலகில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த இரு கிரக மாற்றங்களால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம். சில ராசிக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழலும் உருவாகும். அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு நுழைவது தான் இந்த டைம் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி புள்ளியாக ஆரம்பமாகுது. அதனை தொடர்ந்து ஜூலை 7 புதனுடைய இடமாற்றம் 2ஆவதாக நிகழ்து. இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15 நிகழக்கூடிய குரு அஸ்தமனம் ரொம்ப வலுவும். அதுக்கப்புறம் இந்த ஜூலையில் 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது பின்னோக்கி நகர தொடங்குவார். இதுதான் மிக முக்கியமான திருப்பங்கள். பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமணம், புதுமண புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது வழக்கம். இந்த விசேஷ கிரகநிலைகளால் ஜூலையில் உங்கள் ராசிக்கு சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதில் எந்த மாதிரியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஜோதிடத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாற நிறைய டைம் எடுத்துக்குவார். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு எடுத்துக்குவார்.
அந்த வகையில் இதுக்கு முன்னாடி கும்பராசியில் தான் நிலை கொண்டிருந்தார். இப்போ தான் சமீபத்தில் மீன ராசிக்கு வந்தார். மீன ராசிக்கு நேர்கதியில் வந்த இவர் இப்போ பின்னோக்கி நகர போகிறாரு. இதில் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ வாங்க பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மாபெரும் ராஜயோக பலன்களை உங்கள் ராசிக்கு வழங்க போகுதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான தர்மகார்மதிபதி சனி பகவான் இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வக்ரமிடம் பெயர்கிறார். இது ஜோதிட ரீதியாக லாபசனி என்று போற்றப்படுகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள், தடைகள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் பனி போல் விலகி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கக்கூடிய பொற்காலமாக இது அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஆக்சுவலி சனியுடைய வக்ர சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமையும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் முன்னேற்பது இல்லாத அளவுக்கு உயரும் என்பது குறிப்பிடப்படுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதோடு நீண்ட கால கனவுகள் கூட நனவாகும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு அதிகரிக்கும். இல்லறங்கிறது உங்களுக்கு இனிக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். மெயினாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியினரிடையே ஒற்றுமையானது பலப்படும். பலருக்கும் இப்போது திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கியம் கைகூடும். அதோடு பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக அந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்க பாருங்கள். மெயினாக நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் இப்போ கைக்கு சேரும். புதுசாக சொத்துக்கள் வாங்கிறது, வீடு வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி யோகம் வலுவாக இருக்குது. அதோடு மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் வகையில் முழுமையான ஆதரவு உங்களுக்கு பலம் சேர்க்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான சூழல் உங்களுக்கு நிலவும். அதோடு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு உயர்ந்த சம்பளத்தோடு கூடிய வேலை அமையும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே போகலாம். தொழிலை கூட விரிவாக்க செய்வதற்கான நிதி உதவிகள் எளிதாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பினை அங்கீகரிப்பாங்க. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம் என்பதால் துணிச்சலாக புதிய முதலீடுகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுதான் உங்களுக்கு வேண்டும். ஸோ உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் இருந்தாங்கன்னா அவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.